அல்லாஹ் தாலா பயன்படுத்தக்கூடிய சில தோரணைகளை பாருங்களேன். ஜகாத்தை நீங்கள் பார்த்து கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுங்க ஹாஜியார் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வமிம்மா ரஸக்னாஹும், நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல என்னுடைய பொருளாதாரம், நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க. ஜகாத்தா கொடுங்க, சதகாவா கொடுங்க, தான தர்மங்களா கொடுங்க. நான் நினைத்தால் உங்களை இன்னொருத்தருடைய இடத்துல வச்சுட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து உங்க இடத்துல வைக்க முடியும். அப்போ நான் உங்களுக்கு தந்திருக்கேன்ல, வமிம்மா ரஸக்னாஹும், அதிலிருந்து எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத்தா கொடுங்க, சதகாவா கொடுங்க என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு வசனத்துல வஆதூஹும் மின் மாலில்லாஹில் லஸீ ஆதாக்கும், அல்லாஹ்வுடைய மால், அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து செலவு செய்யுங்கன்றான் அல்லாஹ். என்னுடைய பொருளாதாரம், உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. என்னுடைய மால், வஆதூஹும் மின் மாலில்லாஹில் லஸீ ஆதாக்கும், அல்லாஹ்வுடைய மால், அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் அது நம்முடைய பொருளாதாரம் கிடையாது. இந்த உயிர் நம்முடைய உயிர் கிடையாது. இந்த உயிருக்கும் பொருளுக்கும் பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு விலை பேசிவிட்டான். குர்ஆன்ல ஒரு வசனத்துல இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சொர்க்கத்திற்கு பகரமாக நம்முடைய உயிர்களையும் நம்முடைய பொருள்களையும் அல்லாஹ் விலை பேசிவிட்டான் அப்படின்னு ஒரு வசனத்துல வருது. அப்போ அதனாலதான் தற்கொலை செய்யறது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இந்த உயிர் என்னுடைய உயிர் இல்லை, இந்த உயிரை எடுப்பதற்கான உரிமை எனக்கு இல்லை. அது அல்லாஹ் விலை பேசிட்டான் சொர்க்கத்திற்கு பகரமா. அதே போல் என்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம், மால், அது என்னுடையதல்ல, இதையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலை பேசிவிட்டான்.